அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். 127வது அப்டேட்டை பார்க்குறோம். நீ கரெக்டான டைமுக்கு போட்டால் தான்ப்பா அதிசயம். இந்த மாதிரி டிலே பண்ணுறதெல்லாம் எங்களுக்கு பழகி போச்சுப்பா அப்படின்னு உங்களுடைய ஃபேஸ் ரியாக்ஷனே தெரியுது. ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் தாமதம்லாம் இல்லை, பல மணி நேரம் தாமதமாகி விட்டது. காலையில் போட்டுடலாம் நினச்சேன். ஒரு சில காரணங்களுக்காக வெளியே போயிட்டு வரதில் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. பலகட்ட அப்படியே ஒரு மாதிரி கசமசான்னு இருந்தது இந்த பேச்சுவார்த்தைக்கு வரதுக்கு முன்பே நாங்களாம் வரமாட்டோம் அப்படின்னு பயங்கரமாக கொஞ்சம் அப்படியே வெறன்னு இருந்தாங்க. ஈரான் தரப்பில் கெத்து காட்டினாங்க. இந்த பக்கம் தான் வாப்பா சும்மா அப்படி முரண்டு பிடிக்கிறேனோ வாப்பா சும்மா அப்படின்ட்டு லைட்டாக பாகிஸ்தான்லேருந்து கொஞ்சம் அப்படியே ரெக்வஸ்ட் வச்சு சும்மா பேசாத கோட்டசாமி இறங்கி வானதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக வந்திருக்காங்க. ஆனால் 3 பேர் வரல, ஒரு பெரும் படையோடு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 3 விமானங்களில் வந்திருக்காங்க. அந்த 3 விமானங்கள் என்ன சொல்ல வருகிறது? அமெரிக்கா தரப்பில் என்ன கோரிக்கையை வச்சுட்டாங்க. இனி அவங்க என்ன சொல்ல போகிறாங்க? இஸ்ரேல் தனது தாக்குதல்களை நிறுத்தியிருக்காங்களா? அதே சமயத்தில் அமெரிக்கா மிகப்பெரிய வேறு வேலை செஞ்சுருக்காங்கன்னு வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் ஒரு பகீர் தகவலை சொல்லியிருக்காங்க. நம்ம பகீர்னு பார்க்காம சாதாரணமாக பார்க்கலாம் அந்த தகவலை. அது இல்லாமல் சீனா மீது வைக்கப்பட்ட ஒரு குற்றச்சாட்டுக்கு சீனா என்ன விதமான பதிலடி கொடுத்துருக்காங்க? ஐரோப்பா போதும், பொறுத்தது போதும், இனியும் நம்ம அமெரிக்காவுக்கு அடிமையாக இருக்க தேவையில்லை, பொறுத்தது போதும், பொங்கியில் மனோகரா அப்படின்னு இப்படி சைனு பிச்சுட்டு இந்த பக்கம் வந்துடலாமான்னு பார்க்குறாங்க ஐரோப்பா தரப்பில். இந்த மாதிரி பல அதிரி புதிரி சம்பவங்களை விரிச்சு மேயப்புறம் வாங்க வாக்காளர் பெருமக்களே, இனி நம்ம எலெக்ஷன் நேரம் வரதுனால வெள்ளை சட்டையோடு சுற்றலாமான்னு பார்க்குறேன். அது ஒரு ஃபேஷன் இல்லையா? அதனால் நம்மளும் அப்படியே எலெக்ஷனில் அப்படியே ஐக்கியமாக இல்லைன்னு பார்க்குறேன். வாக்காளர் பெருமக்களே, நம்ம நேராக பாகிஸ்தானுக்கு கிளம்பலாமா? பேச்சுவார்த்தை ரொம்ப சூடாகவும் சுவையாகவும் ஒரு டீ பிஸ்கெட்லாம் சாப்பிட்டு போயிடலாம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். ஐயா, அந்த பேச்சுவார்த்தை நடக்குமா நடக்காதா அப்படின்னு கடைசி நேரம் வரைக்குமே அந்த ட்விஸ்ட் வச்சுட்டே இருந்தாங்க ஈரான் தரப்பில். ஏன்னா ஈரான் நாங்கள் கொஞ்சம் அப்படிதான்ப்பா, நாங்கள் கொஞ்சம் கண்டிப்பாக ஏன்னா நாங்கள் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கிறோம், அதனால் உடனே எல்லாம் வர முடியாதுன்ற ஒரு ரியாக்ஷன் அந்த இடத்துலேருந்து பார்க்க முடிஞ்சது. அவங்க பார்லிமெண்ட்டுடைய ஸ்பீக்கர் கேலிபஃப் அவர்கள் நாங்களாம் வரமாட்டோம், எங்களுக்கு 2 கோரிக்கை உடனடியாக நிறைவேற்றணும். ஒன்று, எங்கள் பணங்களை நீங்கள் இப்போ பொருளாதார தடையை போட்டு பேங்க்கில் முடக்கி வச்சுருக்கீங்களா, அதை உடனடியாக ரிலீஸ் பண்ணணும். இஸ்ரேல் லெபனான் மீது தாக்குதலை நிறுத்தினா தான் நாங்கள் இந்த படிக்கட்டே ஏறுவோம்னா படியே ஏற மாட்டோம்னு சொல்லிட்டு விமானத்துலேருந்து ஏறாமல் வெளியே சேரை போட்டு உட்காந்துக்கிட்டாரு. ஏன்னா அவர் அது மாதிரி தான் எக்ஸலத்தில் போட்டிருந்தார். ஆனால் ஒரு வழியாக அவர்கிட்ட பேசி சமாதானப்படுத்தி வாப்பா வாப்பா அப்படின்னு கூப்பிட்டு கடைசியில் விமானத்தில் ஏற்றிட்டாங்க. சரி, கடைசியில் வரைக்குமே ட்விஸ்ட்டாகவே இருந்தது. எத்தனை பேர் வராங்க என்ன ஏதுன்னு தெரியாமல் இருந்தார். அவர் இறங்கும் போது தான் தெரிஞ்சது. கிட்டத்தட்ட ஒரு 14 பேர் கொண்ட குழு, அவரோட சேர்த்து ஒட்டுமொத்தமாக ஒரு 21 பேர் கொண்ட ஒரு குழு, மிகப்பெரிய ஒரு டீம் இறங்கியிருக்காங்க. அந்த டீம் இறங்க போகிறதுக்கு முன்பு இன்னொரு டெஸ்ட்டுமே வச்சுட்டாங்க, ஒரு வீடியோ பதிவுமே போட்டாங்க. ஒரு பள்ளிக்கூடத்தின் மீது நடந்த தாக்குதல், அந்த தாக்குதலில் இறந்த குழந்தைகள் நினைவாக அவர்களின் நினைவுகளை சுமந்து செல்கிறோம் இந்த பேச்சுவார்த்தையில், அவர்களுக்கான பதிலடிகளின் பிரகாரமாக இருக்கும் இந்த பேச்சுவார்த்தைன்ற மாதிரிலாம் அந்த விமானமும் கிளம்பி வந்துட்டு இருந்தது. அதாவது ஒன்று. இன்னொன்று, சப்போஸ் எதில் எம்டியாக வருது, இன்னொன்று அதில் முக்கியமான நபர்கள் வராங்க. ஏன்னா சப்போஸ் இஸ்ரேல் ஏதாவது ஏடாகூடமாக எசக்க பொசுக்கான வேலை செஞ்சாலும் செய்வாங்க, அதனால் நம்ம கொஞ்சம் உஷாராக இருந்துக்கலான்னு ஒரு டம்மி விமானத்தையும் அனுப்புனாங்க. அதனால் எது ஒரிஜினல் எது டம்மின்னு தெரியாத அளவுக்கு வந்தாங்க. கூட சேஃப்டியுமே பார்த்துக்கிட்டாங்க அவங்க. அது இல்லாமல் இவங்க பாகிஸ்தானுமே ஃபுல்லாக 4 விமானங்களை நிறுத்தி AWACS ஃபுல்லாக சிக்னல் எல்லாமே ஜாம் பண்ணி ஃபுல்லாக ஒரு பயங்கரமான ஒரு ப்ரொடெக்ஷனும் கொடுத்துருந்தாங்க. இல்லாமல் இஸ்லாமாபாத்லேயும் பார்க்குறோம்ல, பெரிய அளவுக்கான நிகழ்வு பார்க்க முடிகிறது. ஏற்கனவே அமெரிக்கா டீம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. 4-5 டீ குடிச்சிட்டு எப்போ சூடே ஆறிடுச்சுப்பா சீக்கிரம் கூப்பிடுப்பான்ற மாதிரி தான் அவங்க தரப்புலேயும் உட்காந்துருந்தாங்க. எத்தனை பேர் வந்தாங்க அப்படின்னாங்கன்னா 14 பேர் வந்தாங்க. கிட்டத்தட்ட 14 பேர் கொண்ட குழு உங்களை லிஸ்ட்டில் வெளியிட்டிருங்க பாருங்கள். அதுக்கு தலைமை பொறுப்பு வகிக்கிறவங்க 2 பேர்த்துக்கு கொஞ்சம் போட்டியாக இருந்தது. அராக்சி அவர்கள் தலைமை பொறுப்பு வகிக்கிறாரா, இல்லை பார்லிமெண்ட் ஸ்பீக்கர் கேலிபஃப் அவர்கள் தலைமை பொறுப்பு வகிக்கிறாங்களான்னு பார்த்து, ஸோ ஆனரபிள் ஸ்பீக்கர் ஆஃப் பார்லிமெண்ட், ஏன்னா அவர் தான் ஹை பொசிஷன், அதுக்கப்புறம் தான் ஃபாரின் மினிஸ்டர், அதனால் அவர் தான் மிக முக்கிய பொறுப்பில் இருக்கிறார். அடுத்து அராக்சி அவர்கள், அதுக்கப்புறம் ஆனரபிள் அம்பாசிடர் டு பாகிஸ்தான், அப்புறம் நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சிலேருந்து ஒருத்தர் வராங்க, அவங்களோட டெப்டி செக்யூரிட்டி கவுன்சில், இந்த மாதிரி மொத்தம் 17 பொசிஷனில் இருக்கிறாங்க. அவங்களோட நேஷ்னல் டிஃபென்ஸ் யூனிவர்சிட்டிலேருந்து ஒருத்தர் வராங்க. இதில் பாகிஸ்தான் அமெரிக்கா தரப்பில் 4 பேர் இந்த பேச்சுவார்த்தையில் கலந்துக்க போகிறாங்க. இவங்க 14 பேர் வந்தால் கூட ஃபைனலாக இறுதியாக மொத்தம் ஒவ்வொரு சைடும் 4 பேர் தான் உள்ளே அலோவ் பண்ண போகிறாங்க. அமெரிக்கா தரப்பிலிருந்து JD Vance, ஸ்டீவ் விக்ஸாப் அவர்கள், ஜெரால்டு குஷ்னர் அவர்கள், பிராட் கூப்பர் அவர்கள், சென்காம்னுடைய தலைவர்,
ஈரான் தரப்பிலிருந்து காலிபஃப் அவர்கள், அப்பாஸ் அராங்சி அவர்கள், டெப்டி ஃபாரின் மினிஸ்டர் அவர்கள், சுப்ரீம் நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சிலினுடைய செக்ரட்டரி கலந்துக்க போகிறாங்க. பாகிஸ்தான் தரப்பிலிருந்து ஷபாக் ஷெரீஃப் அவர்கள், ஆசிப் முனீர் அவர்கள், இஷாக் தார் அவர்கள் ஃபாரின் மினிஸ்டர் கலந்துக்கிறாங்க. அப்புறம் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் வந்து கலந்துக்கிறாங்க. இந்த 4 பேர் தான் மிக முக்கியமான நபர்கள். மீதியெல்லாம் வேறு ஒரு ரூமில் வந்து அமர்த்திடுவாங்க. பட் முதல் முறையாக அந்த பேச்சுவார்த்தை நேரடியாகவே நடக்க போகிறது. பட் ஈரான் தரப்பில் இருக்கக்கூடிய நிலைப்பாடுகள் ரொம்ப தெளிவாக அவங்க ஏற்கனவே சொல்லிட்டாங்க. 10 அம்ச கோரிக்கையில் எங்களை நாங்கள் அணு ஆயுதம் இருக்குமோ இல்லையோ அது எங்கள் பொறுப்பில் விட்டுறணும், பொருளாதார தடைகளை தூக்கணும், அமெரிக்க நிலைகள் அங்கேருந்து வெளியேறணும், ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் நாங்கள் டோல் போட்டு வசூல் பண்ணிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் இப்போ ஏற்கனவே 10 அம்ச கோரிக்கை. இந்த பக்கம் டீம் எல்லாம் அரைவல் ஆனதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் பாகிஸ்தானில் ஈரான் வந்து காலடி வச்சதுக்கப்புறம் ட்ரம்ப் அவர் கொடுத்த பேட்டியில் அவர் 99%ல் ஆல்மோஸ்ட் 100% கன்ஃபார்மாக இருக்கிறேன். இதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட அணு ஆயுத நிலைகளையோ இல்லை அதை இன்க்ரீஸ் பண்ணுறக்கூடிய நிலைகளோ கண்டிப்பாக இருக்காது. அதை நாங்கள் எங்கள் கண்ட்ரோலுக்கு வந்துடும். அதில் நாங்கள் எந்த சமரசமும் கிடையாது. 1. 2வது ஆல்ரெடி எங்கள் ரிஜிம் சேஞ்ச் கணக்கு தான். அது பெருசாக நம்ம திருப்பி அதை கன்சிடர் பண்ணக்கூடாது. 3வது ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் வந்து சர்வதேச கடல் பகுதி. அதனால் அந்த இடத்துல அவங்க டோல் போட்டு வசூல் பண்ணுறதில் விடமாட்டோம். அந்த ரேஞ்சுக்கு போச்சு அப்படின்னா அடுத்து நாங்கள் கட்ட நடவடிக்கையை இறங்கிட வேண்டியது தான். இதுக்கப்புறம் பொறுமையாக இருக்க மாட்டோம்ன்றாரு. பட் அந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் பகுதியில் என்ன பிரச்சனை அப்படின்னா இனிமேல் கன்னி வெடிகளை வந்து ஈரானாலே அகற்ற முடியலன்றாங்க. அதனால தான் இன்ன வரைக்கும் பார்த்தோம்னா அந்த லாக் தீவுன்னு சொல்லிட்டு அந்த வழியில் தான் போகுது. ஒரு நாளைக்கு 10 தான் போகுது, அதுக்கு மேலே போகல. எல்லா கப்பலுமே பயப்படுறாங்க. ஏன்னா ஈரானுக்கே கெஸ் பண்ண முடியல எந்த இடத்துல கன்னி வெடிகள் இருக்குன்ட்டு. இப்போ வரக்கூடிய டீமுக்கே பெரிய பிரச்சனையாக இருக்கும். அதனால் ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் யார் கண்ட்ரோலுக்கு போனாலுமே அது பெரிய இஷ்யூ தான். ஆனால் அது சர்வதேச கடல் பகுதி இல்லை, ஈரானுக்கும் ஓமனுக்கும் சேர்ந்து அது கடல் பகுதி. அது தொடர்ந்து அமெரிக்கா சர்வதேச கடற்பகுதின்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. பட் இத்தனை நாள் அது ஈரான் விட்டு வச்சதே பெரிய விஷயந்தான். பட் இதுக்கப்புறம் என்ன நடக்கும்ன்றதான் நம்ம பேச்சுவார்த்தை நடக்க போகுது. ஒருவேளை ஈரான் தனது திறமையால் பேச்சுவார்த்தை நெகோசியேஷன் ஸ்கில் இருந்ததுன்னா கண்டிப்பாக பேசி இனி டோல் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய தென்படுகிறது. ஏன்னா அந்த இழப்பீடுகளை காரணம் காட்டி அதை வந்து வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ கூட இந்த நெகோசியேஷனில் வந்து ஈரானாக பார்த்து விட்டு கொடுத்தா மட்டும்தான் அந்த பேச்சுவார்த்தை சக்ஸஸ் ஆகும், இல்லைனா இல்லை. அமெரிக்கா தரப்பில் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. ஏன்னா பின்புலமாக இஸ்ரேல் அந்த அளவுக்கு ரெட்டி பொசிஷனில் கிட்டத்தட்ட வண்டி ஸ்டார்ட் பண்ணி தலைவா என்ன பேச்சுவார்த்தை தோல்வி தானா, நான் தயாராக இருக்கட்டும்ன்ற மாதிரி தான் அவங்க தரப்பில் இருக்காங்க. ஏன்னா எனக்கு வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல்லாம் ஒரு பெரிய குண்டு போட்டாங்க. அங்கே இஸ்ரேல் ஃபுல் ப்ரிப்பேரில் இருக்கிறாங்க, அப்படி இப்படின்னு குண்டு போட்டாங்க. அவங்க ஃபுல் ப்ரிப்பேர்லாம் இல்லை. லெபனானில் பிரச்சனையும் இன்னும் ஓயாமல் இருக்குல்ல. இன்றைக்கி கூட லெபனானில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 180 மேலே ஹெஸ்புல்லானோட டெரரிஸை நாங்கள் அழிச்சிட்டோம். 100 ஹெஸ்புல்லா டார்கெட்டு, 40 ஹெஸ்புல்லானுடைய மிலிட்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் நேற்று மட்டுமே இண்டிவிஜுவலாக அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. அது இல்லாமல் அடுத்தடுத்த கள நிலவரங்களில் முன்னேற்றம். நேற்று பெரிய அளவுக்கான பதில் தாக்குதல் நிகழ்த்தியிருந்தாங்க இஸ்ரேல் தரப்பிலிருந்து. அதுவும் குறிப்பாக நேற்று ஹெஸ்புல்லா என்ன பண்ணிட்டாங்க, வீடியோ பதிவு வெளியிட்டு அவங்களோட நேவல் பேஸே ஒன்று அடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருக்காங்க. நேவல் பேஸ் அடிச்சுட்டு அவங்க சொல்கிறாங்க, இவங்க தரப்பில் இன்னும் ஃபுல்லாக அது கிளைம் வரல. ஸோ அதனால் நேற்றே அந்த கோவத்தை ஸ்பெயின் மீது காட்டினாங்க. ஸ்பெயின் வெளியே போகிறியா இல்லை கழுத்து மேலே தட்டி வெளியே அனுப்பட்டுமா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இஸ்ரேல் தரப்பில். அந்த கோபத்தையும் தாண்டி உங்களுக்கு வரைபடத்தை காட்டுற பாருங்க. இந்த வரைபடம் நேற்று 10ஆம் தேதி நடத்தப்பட்ட தாக்குதல்கள். அந்த பச்சை கலர் மாதிரி இருக்குது பாருங்கள், அதெல்லாமே இஸ்ரேல் நடத்திய தாக்குதல். இதில் மஞ்சள் கலர் மாதிரி இருக்கும். மஞ்சள் கலர் மட்டும் ஒரு 6 இடத்துல இருக்கும் அந்த பார்டருக்கு இந்த பக்கம். இது எல்லாமே ஹெஸ்புல்லா இஸ்ரேல் நிலைகள் மீது தாக்குதல். தொடர்ந்து முன்னேற முடியாமல் தடுக்கிறாங்க. மறுபடியும் கடுமையாகிடுச்சு யுத்தம். அவங்க நியாம் காஷிம் அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா, உங்களால் 40 நாளில் என்னத்தை பெருசாக நீங்கள் சாதிச்சிட்டிங்க, அப்போல்லாம் ஒன்றும் முடியாது, நீங்கள் நினைக்கிற மாதிரி எங்களெல்லாம் முழுசாக அடிக்கலாம் முடியாது, இனி நீங்களான்னு பார்த்துக்கலாம், பேச்சுவார்த்தை கிடையாது, ஒன்றும் கிடையாது, பிரித்து மேயங்கப்பான்னு அவங்க தரப்பில் சொல்லிட்டாங்க. இஸ்ரேல் என்ன சொல்லிட்டாங்க, நீங்கள் அடிங்கப்பா, இனிமேல் நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டாங்க. அப்போ நம்ம என்ன புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா, லெபனான் மீது தாக்குதலை இஸ்ரேல் குறைத்திருக்கிறதுனால குறைக்கவில்லை. அப்போ அமெரிக்கா என்ன அந்த உலகத்துக்கு சொல்ல வராங்க, இல்லை நெகோசியேஷன் டீமுக்கு என்ன சொல்ல வராங்கன்னா, பாஸ் லெபனான் இஸ்ரேல் தாக்குதலுக்கும் இந்த பேச்சுவார்த்தைக்கு சம்மந்தம் இல்லை பாஸ், நீங்கள் சும்மா ஓடி வந்து அதை நீங்கள் இன்க்ளூடு பண்ணாதீங்க அப்படின்ட்டாங்க. ஏற்கனவே இஸ்ரேலுக்கு அந்த ஃபுல் பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. நாங்கள் அந்த பேச்சுவார்த்தை 1 வாரம் 2 வாரம் இழுக்கிறோம், அதுக்குள்ளே நீங்கள் ஃபுல்லாக முடிச்சுட்டு கொஞ்சம் நேர்கோட்டில் வந்து இங்கே சேர்ந்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஈரான் கிட்ட போகிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினச்சி அடிப்படையில் சொல்கிறாங்களான்னு தெரியல. அது எப்படிப்பா எவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக சொல்கிற, பேச்சுவார்த்தை தான் அங்கே போயிட்டுருக்கே, நீ வந்து மறுபடியும் இந்த யுத்தத்தை தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு நினச்சின்னா நான் சொல்ல பாஸ், வாஷிங்டன் ஜேர்னல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பயங்கர ப்ரிப்ரேஷன். மறுபடியும் அமெரிக்கா வந்து வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு தனது அண்டர் கிரவுண்டில் இருக்கக்கூடிய ஆயுதங்கள்லாம் கொண்டு வந்து எங்கள் மிடில் ஈஸ்டில் பயங்கரமாக களத்தை இறக்கியிருக்காங்க.
பயங்கரமாக இறக்கிட்டு இருக்காங்க. கடந்த 3 நாட்களாக சாறை சாறையாக வந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்காவுக்கு தெரியும் இந்த பேச்சுவார்த்தை வந்து கன்ஃபார்ம் ஃபெயிலியர் தான் ஆகுன்றது தெரியும். இஸ்ரேலுக்கு வந்து அதை விட அவங்க 100% காத்துட்ருக்காங்க. ஏன்னா அவங்க ஈரான் வைக்கப்பட்டுக்கிற 10 கோரிக்கையும் வந்து ஒன்று கூட நிறைவேற்றுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. மீதி இப்போ ஈரானாக விட்டு கொடுத்தா மட்டும்தான். இருந்தாலும் ஈரான் அவங்க வந்து வழக்கமாக கெத்து காட்டுவாங்க. இவங்க பக்க தரப்பில் தான் கெஞ்சிடுற மாதிரி தெரியுது. அதனால் இது இப்போதைக்கு ஒரு 3 நாள் ஒரு வாரத்தில் 2 வாரத்தில் அவங்க கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கிற மாதிரி எடுத்துக்கிறாங்க. மறுபடியும் ரீகன்சிடர் பண்ணுறாங்கன்றாங்க. இடையில இவர் யூகேனுடைய பிரதமர் கிறிஸ் ஸ்டார்மர் அவர்களும் ஒரு பெரிய டீமை ரெடி பண்ணிட்டுக்கிறாரு. அரபு நாடுகள் எல்லாமே வளைச்சி பயங்கரமாக ஒரு விசிட் போயிட்டு இருக்கிறாரு. ஒரு 3 நாளாக அங்கே தான் இருக்கிறாரு ஃபுல்லாகவே. எல்லா அரபு நாடுகளையும் பார்க்குறாரு. இந்த அரபு நாடுகளோட டீம் ஒன்று ரெடி பண்ணுறாரு. இந்த ஆபிரகாம் அக்காடு மாதிரி உருவாக்குறாங்களா அவங்கள. இவங்க எதுக்காக உருவாக்குறாங்க யூகே அப்படின்னா, அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியை இதில் கண்டிப்பாக ஈரான் தரப்பில் டோல் போட்டு வசூல் பண்ண போகிறாங்க. அது அமெரிக்கா தரப்புலையோ இல்லை மற்ற அரபு நாடுகள் தரப்புலையோ ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் அமெரிக்கா நேற்று ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, எங்களுக்கு 2% கூட அதனால் பெனிஃபிட்டோ லாஸோ கிடையாது. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியில் அவங்க வசூல் பண்ணுறதுனால எங்களுக்கு பெருசாக லாஸ் எல்லாம் கிடையாது. இருந்தாலும் நாங்கள் சர்வதேச கடல் பகுதியில் வசூல் பண்ணலாம் விட மாட்டோம். அப்புறம் ஒவ்வொரு நாடும் இதே மாதிரி கிளம்புனா எங்கே போகிறது, அதனால் விட மாட்டோன்னு சொல்கிறாங்க. அதுதான் நெகோசியேஷன் ஸ்கில் அப்படின்னு ஒன்று இந்த இடத்துல இருந்தால் கண்டிப்பாக அது வாங்குவாங்கன்ற மாதிரி தான் எனக்கும் தோணுது ஈரான் தரப்பில். சரி, இந்த ஒரு சூழ்நிலை வந்துவிடக்கூடாது என்பதற்காக கிறிஸ் ஸ்டார்மர் அவர்கள் ஓடி உழைக்கிறாருங்க. உழைச்சி அங்கே அரபு நாடுகளை ஒன்று சேர்த்து இந்த 31 நாடுகள் ஒருங்கிணைந்து இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸில் ஒரு பெரிய ஒரு படையை உருவாக்கலாம், சேஃப் பேசேஜை உருவாக்கலான்ற மாதிரியும் பேசிட்டு சைடில் எங்கள் ஷபாக் ஷெரீப் அவர்கிட்ட பேசியிருக்கிறார் ஃபோனில். என்ன தலைவா பேச்சுவார்த்தை பாசிட்டிவாக தெரியுதா, என்ன ஏது சமாச்சாரம், இல்லை டீ மட்டும்தான் போதா, சமோசா போதா, என்ன ஏதுன்னு அங்கேருந்து ஃபோனில் பேசியிருக்கிறாரு. அவர் எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு ஷபாக் ஷெரீப் அவர்கள் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, இந்த பேச்சுவார்த்தை இது வந்து ஒரு தொடக்கம், அடுத்து இன்னும் ஒரு 2 கட்ட 3 கட்ட பேச்சுவார்த்தையில் இந்த ஒட்டுமொத்தமாக போர் நிறுத்தத்தை கொண்டு வந்துடலான்னு ஒரு நம்பிக்கை தெரிவித்திருக்கிறாங்க. இது எதற்காக நான் சொல்கிறேன்னா, உங்ககிட்டயே நான் சொல்கிறேன், நான் இன்று ஒரே நாளில் போர் நிறுத்தம் வந்து விடாது. இன்னும் 2-3 நாள் 2-3 வாரம் கண்டிப்பாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போகும். சைடு கேப்பில் இவங்க 2 நாடுகள் பயங்கர ஸ்மார்ட்டாக ரோல் ப்ளே பண்ணுறாங்க. ஒன்று வந்து ஃப்ரான்ஸ் அதிபர் மேக்ரான் அவர்களும், இன்னொன்று கிறிஸ் ஸ்டார்மர் அவர்களும். கிறிஸ் ஸ்டார்மர் திடீர்னு போயிட்டு அங்கே அரபு நாடுகளில் பயங்கரமாக நான் உங்களை காப்பாற்ற போகிறோன்ற மாதிரிலாம் ரோல் ப்ளே பண்ணுறது எல்லாமே. இதுக்கு முன்னே நீங்கள் எங்கே போயிருந்தீங்க, அரபு நாடுகளை அடின்னு அடித்து அவங்க பாவம் ரத்தமாக வளைஞ்சா கூட ஒன்றும் இல்லாமல் என் பங்காளி தான் அடிக்கிறாங்க, கொத்தனது பங்காளியாக இருந்தாலும் வெளியே கத்தி கூட சொல்லக்கூடாதுன்னு அவங்க ரொம்ப அமைதியாக உட்காந்துதான். அப்போ ஈரான்லேருந்து வரக்கூடிய ட்ரோன்களை தடுத்துட்டு தான் இருக்குன்னு சொல்லிட்டு பொஜக் மோடு அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் காப்பாற்றின மாதிரி சொல்கிறீங்க. சரி, காப்பாற்றிட்டீங்க, வெரி குட், நீங்களாவது பரவாயில்ல. அங்கே ஏற்கனவே எங்கள் ஓமன்கிட்டேயோ இல்லை கத்தார்கிட்டயோ அக்ரிமெண்ட் போட்டிருந்தாங்க. ஃப்ரான்ஸ் பாட்டியும் பேரனா தாங்க ஃப்ளோவில் வருது. ஃப்ரான்ஸ் அதிபர் மேக்ரான் அப்படின்னா என் மூளைக்குள்ளே போய் ரொம்ப நேரம் யோசனை பண்ணுது அந்த நேமை கொண்டு வந்து வெளியில் டிஸ்பிளேவாக கொண்டு வரதுக்கு. அதே மூளைக்குள்ளே போயிட்டு பாட்டியும் பேரன், ஃப்ரைட் ரைஸு இதெல்லாம் அப்படி சொல்கிற மாதிரி இருந்தால் அப்படியே என்னையே அறியாமல் அது பதில் வருது. அதனால தான் கொஞ்சம் டிலே ஆகுது ஒரு சில சமயத்தில். அதனால தான் நான் அந்த பட்டப்பெயரை வச்சு கூப்பிட்றதுக்கு காரணம். அவர் ஓடி வந்து நானும் பொஜக் மோடு, இந்த வடிவேல் வந்து சுருதி நீ எந்த சைட்லேருந்து அட்டாக் பண்ணாலும் நான் தடுக்கிறன்ற மாதிரி வந்து தடுக்க வரேன்னு சொல்லிட்டு கடைசியில் அது கூட வராமல் போயிட்டாங்க. இப்போ திடீர்னு வந்து அரபு நாடுகள் மீது பாசம் பொழியிறாங்க. அண்ணே வாங்கண்ணே, என்னங்கண்ணே நீங்கள் அப்படின்ற மாதிரி பாசத்தை அப்படியே கட்டி பிடிச்சி பொழியிறாங்க. இப்போ திடீர்னு அரபு நாடுகள் மனசுக்குள்ள நினைப்பாங்க, எத்தனை நாள் எங்கப்பா போயிருந்தீங்க, எங்களை அடின்னு அடித்தாங்களே, அன்றைக்கி என்ன ஏதுன்னு கூட கேட்காம இன்றைக்கி வந்து இவ்வளோ பாசத்தை பொழியிறீங்களே. ஏன்னா மறுபடியும் ஈரான் தாக்க ஆரம்பித்தாங்கன்னா இவங்க வந்து பாசத்தை பொழிவாங்களாம், நம்ம பார்க்கலாம் நம்ம. ஏன்னா இப்போது நிலைமைக்கு ஐரோப்பா நாடுகள் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸை ரொம்ப சீக்கிரமாக ஓப்பன் பண்ணணும். எவ்வளோ சீக்கிரம் ஓப்பன் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நல்லதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த பேச்சுவார்த்தை 2 வாரத்துக்கு மேலே இழுக்கரிச்சா அவங்களால தாங்க முடியுமான்னு தெரியல. ஏசிய நாடுகளுக்கு ஓரளவுக்கு விட ஆரம்பிச்சிட்டாங்கன்றது கூடுதல் தகவல். வேர்ல்ட் ஸ்ட்ரீட் ஜேர்னல் வந்து கண்டிப்பாக ஒரு 3000 வீரர்களுக்கு மேலே களத்தில் இறக்கியிருக்காங்க. மேபி அவங்க அடுத்த கட்ட திட்டத்தை நோக்கி போகிறாங்க. ஐரோப்பா நாடுகள் உள்ளே வந்து களத்தில் கலக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொன்ன உடனே எனக்கு பெட்ரோ சாண்டஸ் அவர்கள், ஸ்பெயினுடைய பிரதமர் வந்து என்ன சொல்லிட்டாருன்னா, பொறுத்தது போதும், சும்மா நம்ம எத்தனை நாளைக்கு தான் இன்னும் அமெரிக்காவுக்கு அடிமையாக இருப்பது, இன்னும் 10 வருஷமா 5 வருஷமா, இந்த நாள் இந்த நொடி இந்த நேரம் எழுதி வைத்து கொள்ளுங்கள், இனியும் நம்ம தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிடமும் வந்து தனது தோல்விக்கான அறிகுறி. அமெரிக்கா படைகளை அமெரிக்கான்ற பாருங்க, ஐரோப்பா படைகளை உருவாக்குங்கள், அவங்க வெளியேறினா வெளியேற போட்டோம், இல்லை ஐரோப்பா படைகளை உருவாக்குறதுக்கே நம்ம ஏன் அவங்கக்கிட்ட பர்மிஷன் கேட்கணும், இனி யாருக்கிட்டையும் பர்மிஷன் கேட்கணும்னு அவசியம் கிடையாது, இனி நம்ம படைகளை உருவாக்க போகிறோம், அமெரிக்கா வெளியேற்ற போகிறோம்,
ஜெய் ஜவான் ஜெய் கிஷான்றாங்கல்ல, அந்த மாதிரி மனுஷன் பயங்கரமாக வெறித்தனமாக பேசுகிறாரு. இப்படி வெறித்தனமாக பேசின ஒரு ஆள் தான் யார்? ஃப்ரைட் ரைஸ். இன்றைக்கி ஃப்ரைட் ரைஸ் வந்து கம்முனுக்கிறாரு. ஏன்னா இன்றைக்கி ஒரு நாளைக்கு முன்பு அமெரிக்கா என்ன சொல்லிட்டாங்கன்னா, எங்கள் வீரர்கள் ஒரு 25,000 பேத்துக்கு மேலே அங்கேருந்து வெளியே அனுப்புகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே ஜெர்மனி கப் சுப்புன்னு ஆகிட்டாங்க. ஐயோ நாங்கள் எப்போ சொன்னோம், எங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணலன்ற ஒரு ஆதங்கம் தான் இருந்தது, மற்றபடி அமெரிக்கா இங்கே தான் இருக்கணுன்றதுல என்னோட தார்மீக விருப்பம் இருக்குன்றாங்க. இதே ஃப்ரைட் ரைஸ் எலெக்ஷன் கேம்பிங்கில் என்ன தெரியுமா சொன்னார், இன்னும் நம்ம ஏன் அமெரிக்கானுடைய நம்பி இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது, இதெல்லாம் அந்த காலம், ஜெர்மனி தனித்து நிற்க வேண்டும், ஆச்சா போச்சா ஹோச்சானாரு, இன்றைக்கி எல்லாம் போச்சா அப்படின்னு உட்காந்துருக்கிறாரு. இன்றைக்கி அண்ணனே ஏங்கன்னே போகிறீங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. எல்லா அரசியல் தலைவர்களும் ஒரு சட்டன் ரேஞ்சுக்கு எப்படி தான் இருப்பாங்க. இப்போ ஸ்பெயின் வந்து இந்த அளவுக்கு வீரப்பாக பேசுகிறாங்கல்ல, ஐரோப்பா உடைக்கணும், அமெரிக்கா வெளியேற்றணும், ஆச்சா போச்சான்னு சொல்கிறாங்கல்ல, எல்லாமே ஒன்றோடு ஒன்று பிணைக்கப்பட்ட அரசியல் வரலாறுகள், பொருளாதார நிலைகள். அப்படி இவங்களால் அமெரிக்கா வெளியேற்றிட்டு பொருளாதாரத்தை சஸ்டெயின் பண்ண முடியுமானா முடியாது. அமெரிக்காவும் இவங்க இல்லாமல் பொருளாதாரத்தை சஸ்டெயின் பண்ண முடியுமானா முடியாது. என்ன காரணம் அப்படின்னா, அமெரிக்காவுடைய பத்திரங்கள் பெரிய அளவுக்கு நேட்டோ நாடுகள் வாங்கி வச்சுருக்காங்க, கடன் பத்திரங்கள். ஒரே நேரத்தில் ரிலீஸ் பண்ணாங்கன்னா அவங்க ஆட்டம் கண்டு போயிடுவாங்க. அது இல்லாமல் இன்றைக்கி ஃபினான்ஷியல் டைம்ஸ்லேருந்து 4-5 பத்திரிகைகள் கூட பார்த்தேன், இந்த போர்னால் அமெரிக்கானுடைய டாலர் மதிப்பு குறைந்திருக்கிறது, உயரலை, குறைந்திருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தை அவங்களால சக்ஸஸ் பண்ணால் மட்டும்தான் அவங்க டாலர் மதிப்பு மீள முடியும், இல்லைனா அவங்க இலக்க நேரிடும். ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியிலேருந்து நேராக சீனாவுடைய யுவான் வந்து ஆதிக்கம் அதிகமாகி கொண்டிருக்கிறது. இனி கையில் அமெரிக்கா கையில் இருக்குன்றாங்க. அதனால தான் அமெரிக்கா வாழ்வாசாவா போராட்டத்தில் அவங்க வென்றியே தீர வேண்டும் என்றது தனது 10 அம்ச கொள்கையில் ஒரே ஒரு சிங்கிள் பாயிண்ட்டை கூட விட்டு கொடுக்க மாட்டேன்றாங்க. அவங்க ஈரான் அப்படி தான் சொல்கிறாங்க. சைடு கேப்பில் திடீர்னு அமெரிக்காவோட இன்டெலிஜென்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆயுதங்கள் வந்து குவித்து கொண்டு இருக்கிறது சீனா, ஈரானுக்கு பெரிய அளவுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறது, இதை உடனடியாக நம்மளை கண்டறிய வேண்டும்ன்றாங்க. நீங்கள் எப்படி ஐரோப்பாவில் ஆயுதங்கள் இறக்கிறீங்களோ அவங்களும் அப்படி தான் வந்து இறக்குவாங்க. பட் சீனா உடனடியாக ஓடி வந்து மறுத்துட்டாங்க. இங்கே பாருங்க, நாங்கள் சும்மா தான் அவங்களுக்கு மனிதாபன் அடிப்படையில் கூட உதவிகள் தான் அனுப்புகிறோம், நீ ஏன் சும்மா வந்து ஆயுதங்கள் கொடுக்குறீங்க, அதை கொடுக்குறீங்களா, கதையை விடுறீங்க, அப்போலாம் இல்லை பாஸ், வேணா வந்து செக் பண்ணிக்கோங்கன்ற மாதிரி தான் சீனா தரப்பில் சொல்கிறாங்க. தொடர்ந்து லெபனானில் ஹெஸ்புல்லாவுக்கான ஆதரவுகள் பெருகி கொண்டே இருக்கிறது, போராட்டங்கள் கடுமையாக நடந்து கொண்டே இருக்கிறது என்பதும் ஒரு குறிப்பிடத்தகுந்த விஷயமா சொல்லிட்டு இருக்கேன் நான். பட் ஒரு சில வீடியோ பதிவு வந்து வைரலாக இருந்தது. ஹெஸ்புல்லா போராட்டம் பண்ணும்போது எதிர் குரூப் வந்து பெருசாக அட்டாக் பண்ண மாதிரி, அதில் பழைய வீடியோ 2018 வீடியோ அது கொண்டு வந்து ஹெஸ்புல்லாவுக்கு மக்கள் எதிர்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் காட்டிகிட்டு இருக்காங்க. இன்ன வரைக்கும் அங்கே தெரில பாஸ், அப்படி எதுவுமே தெரியல. ஹெஸ்புல்லாவுக்கு ஆதரவாலை தான் லெபனானுக்குள்ளே இருக்கிறது. அவங்கள எல்லாம் பிரித்து எப்படி எங்கள் இஸ்ரேல் கொண்டு வர போகிறாங்கன்றதை நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். துருக்கி அதிபர் எரடகன் அவர்கள் வந்து ஹிட்லரின் மறு உருவமாக நான் வந்து நெதன்யாகு அவர்களை பார்க்குறேன், போர் நிறுத்தத்துக்கு அப்புறமும் வந்து கொன்று குவிச்சிட்ருக்கிறாரு மக்களை, இந்த மாதிரி ஒரு இனப்படுகொலை நிகழ்த்துகிற தலைவர் என் வாழ்நாளில் பார்த்ததே இல்லை, மற்றொரு ஹிட்லரின் மறு உருவமாக பார்க்குறேன், இனியும் நம்ம பொறுத்து இருக்கக்கூடாது, பொங்கி எழுணுன்றாரு. நீங்கள் பொங்கி எழலாம் வேணாம் துருக்கி, அசர்பைஜான்லேருந்து உங்கள் வழியாக தான் இஸ்ரேலுக்கு பைப்லைனே வருது, நீங்கள் மட்டும் இப்படி கட் பண்ணிங்கன்னா இஸ்ரேலோட பொருளாதாரம் 50% ஆடி போயிடும். முடிஞ்சால் அதை பண்ணி பாருங்கள். இவ்வளோ வேற வசனம் டெய்லி மைக்கை பிடிச்சி முழுங்கி பேசி ஆஹா ஓஹோ ஐயோ 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 அப்படின்னு கதறீங்க இல்லையா, இஸ்ரேல் இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்கன்ட்டு. இந்த சின்ன விஷயத்த பண்ணுங்க பார்க்கலாம். இவ்வளோ ஏன் ஒரு 6 மாதத்துக்கு முன்பு காசா மீது நடத்தப்படும் போது தாக்குதல், இதே துருக்கி ஓடி வந்து இஸ்ரேல் மீது பொருளாதார தடைகளை விதிக்கிறேன் அப்படி இப்படின்ட்டாங்கல்ல. இன்றைக்கி கூட அவங்க எரடகன் அவருடைய மருமகனுடைய கெமிக்கல் கம்பெனி தான் இன்றைக்கி இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய அளவுக்கான எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க கெமிக்கல் தான் இன்றைக்கி ஆயுதங்களுக்கு மீது எல்லாத்தையும் பெரிய அளவுக்கு உதவியாக செய்யும். அதை உங்களால் நிறுத்த முடியுதா? இது எல்லாமே வரலாற்றில் எழுதப்பட்ட நிகழ்வுகள். நீங்கள் போயிட்டு எங்கே போய் தேடினாலும் இது கிடைக்கும். எரடகன் அவருடைய மருமகன் இன்ன வரைக்கும் இஸ்ரேலுக்கு பெரிய அளவுக்கான ஏற்றுமதிகளை செய்து கொண்டிருக்கிறார் என்றது கூடுதல் தகவல். இன்னொரு வரலாற்று நிகழ்வுகள் பெரிய அளவுக்கு என்ன பேசுகிறாங்கன்னா, அராக்சி அவர்களே இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் சாதகமாக தான் போயிடுவார்ன்றதுனால தான் இந்த 14 டீம் மெம்பர்ஸையும் அனுப்புகிறாங்க. அவர் வந்து வெளியில் மட்டும்தான் வேறாப்பா பேசுகிறாரு, பட் உள்ளுக்குள்ளே போயிடுவாரான்ற அடிப்படையில் தான் அனுப்பியிருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் அது நம்ம நகருங்கின்ற நிகழ்வுகளை வைத்து தான் தெரியும் நம்ம. அதே போல் அல் ஜசீரா திடீர்னு இன்றைக்கி கத்தார் மீது நடத்தப்பட்ட தாக்குதலோட முழு தொகுப்பையும் எந்தெந்த ஆயுதங்களை பயன்படுத்தினாங்கன்றதையும் முழுசையும் வந்து வெளியிட்டிருக்காங்கன்றது ஒரு கூடுதல் தகவல். இந்த ஆப்ரேஷன் எஃபிக் ஃபியூரியில் அமெரிக்கா இழந்தது பார்த்தீங்கன்னா MQ-9 ரீப்பர் ட்ரோன் மட்டுமே ஆல்மோஸ்ட் 24 பக்கம் வந்து இழந்திருக்காங்க. F-15E 4 பக்கம் ஆல்மோஸ்ட் காலி ஆகிடுச்சு. E-3G சாண்ட்ரி வந்து 1 டெஸ்ட்ராய் ஆகிருக்கு. MC-130J கமாண்டோ வந்து 2 டெஸ்ட்ராய் ஆகிருக்கு. KG-135 ஸ்டெட்ரோ டேங்கர் வந்து 2 டெஸ்ட்ராய் 6 பக்கம் டேமேஜ் ஆகிருக்கு. F-35A வந்து டேமேஜ் ஆகிருக்கு. CH-47 அப்புறம் HH-60W ஜாலி கிரீன் 2 MS-6M லிட்டில் பேர்ட் A-100C வார்டாக்
இது எல்லாத்தையும் பெரிய இழப்புகள். அமெரிக்கா வேறு எந்த யுத்த காலத்திலும் இந்த அளவுக்கு இழக்கலை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஃபைனலாக வீடியோ நிறைவு பகுதியில் ஐரோப்பானுடைய செய்தியை பார்த்துடலாம். ட்ரம்ப் அவர்கள், இனி ஹங்கேரியினுடைய பொருளாதாரத்தை வளர்த்துறது தான் என்னுடைய வேலை. இனி நான் இல்லாமல் ஹங்கேரி வளராது, ஹங்கேரி இல்லாமல் நான் வளர மாட்டேன்ற மாதிரி இனி ஹங்கேரியினுடைய வளர்ச்சி வேறு லெவலில் இருக்கும். இதெல்லாம் யாருக்கு நீங்கள் விக்டர் ஓர்பன் அவருக்கு ஓட்டு போட்டால் மட்டும்தான்றாங்க. ஏன்னா நாளைக்கு 12ஆம் தேதி எலெக்ஷன் டே. எலெக்ஷனுக்கு தனது முழு கேம்பெயிங்கை வெளியிட்டிருக்கிறாங்க அமெரிக்கா. இந்த மாதிரி வேறொரு நாட்டோட தேர்தலில் போயிட்டு தலையிடுவது என்பது அபத்தம் அப்படின்னு ஐரோப்பா சொல்கிறாங்க. எங்கே தேர்தல் நடந்துட்டு இருக்கும்போது வெளிப்படையாகவே நான் அவங்களுக்கு ஓட்டு போட்டால் தான் ஐரோப்பாவோடைய சலுகைகள் பெறுவோன்றதெல்லாம் எந்த வகையில் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லிட்டு உரசல்லா வண்டர்லையான் தீப்பறி திருமுகத்தோட தங்கச்சி அவங்ககிட்ட புரிஞ்சிட்டு இருக்கிறாங்க அமெரிக்கா மீது. ஆனால் தனது கோபத்தை வெளிப்படுத்த முடியவில்லை. ஆனால் அமெரிக்கா தலையிடவில்லை என்றால் இந்நேரம் விக்டர் ஓர்பன் அவருடைய அப்ளிகேஷனே ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அதே மாதிரி தான் ரொமானியாவிலையும் பண்ணாங்க. கிட்டத்தட்ட அவர் தேர்தலே போட்டி போட முடியாத அளவுக்கு வெளியேற்றினாங்க. இன்னும் 2 நாடுகளில் இதே மாதிரி தான் பண்ணாங்க. பட் ஹங்கேரியில் பண்ண முடியல. ஏன்னா ஜெலன்ஸ்கியும் ஐரோப்பாவும் என்ன நினைக்கிறாங்கன்னா, விக்டர் ஓர்பன் அவர்கள் தோக்கணும்னு நினைக்கிறாங்க. அமெரிக்காவும் ரஷ்யாவும் ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால் கேம்பிங் படுபயங்கரமாக போயிட்டுருக்கு. 1. 2வது, ஜெலன்ஸ்கி அவர்கள் ஐரோப்பா கிட்டேயும் அமெரிக்கா கிட்டேயும் எங்கள் நாட்டுக்குள்ளே வந்து நீங்கள் பேஸ் அமைங்க, நான் உங்களுக்கு எல்லா இடத்தையும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்களாம். அமெரிக்கா இருக்கிற பேஸையே வெளியேற்றலாமான்னு இருக்கிறாங்க. பட் எந்த அளவுக்கு உடன்படுவாங்கன்னு தெரியல. இந்த யுத்தத்தினால ஐரோப்பாவுக்குள்ளாருந்து நேட்டோ வெளியேறதுனால ரொம்ப கவலையில் ஆழ்ந்திருக்கிறது ஜெலன்ஸ்கி மட்டும்தான் சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவு முடிச்சுக்க விரும்புகிறேன். நான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமச்சல். நன்றி, வணக்கம்.